வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு குக்கிங்ல நம்ம பார்க்க போறது பஞ்சாபி தாபா ஸ்டைல் சிக்கன் டிக்கா மசாலா. இது எப்படி ஈஸியா வீட்ல பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. கீ ரைஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் மேட்ச் இந்த சிக்கன் டிக்கா மசாலா. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சிக்கன் டிக்கா மசாலா பண்ணுறதுக்கு 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூடவே கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகம் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசால் 1/2 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். அது கூடவே 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா எல்லாமே ஊறிடுச்சு. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் வீட்டிலே ரெடி பண்ண பட்டர். நீங்கள் கடையில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் சிக்கன் பீஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு 70% வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லா சிக்கன் பீஸையும் 2 பக்கமும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 70% வெந்துருச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சிடலாம். ஸ்டவ்வில் இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. அது கூடவே 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அது கூடவே 2 தக்காளி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரகம் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா இவ்வளவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்துட்டு அது கூட 200 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதில் சிக்கன் பீஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 minutes later. இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
சூப்பரான சிக்கன் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்து கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு அதில் தூவி விட்டுடலாம். தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட் மட்டும் சிம்லேயே வச்சு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 மினிட் ஆயிடுச்சு. கசூரி மேத்தியோட ஃப்ளேவர் நல்லா இறங்கிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான சிக்கன் டிக்கா மசாலா ரெடி. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.